எல்லாருக்கும் வணக்கம். நாம யாரு? இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்ன? இதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விகள் இல்லையா? ஆனா இதுக்கு பதில் சொல்ல வேதாந்தம் ஒரு ரொம்ப எளிமையான, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகத்தை நமக்கு காட்டுது. அதுதான் நீர். வாங்க, இந்த தத்துவ கடல்ல கொஞ்சம் மூழ்கி பார்க்கலாம். நீங்க என்ன சொல்வீங்க இதுக்கு? சும்மா ஒரு சொட்டு தண்ணியில முழு பிரபஞ்சத்தையுமே பார்க்க முடியுமா? என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா பாருங்க, இந்த ஒரு சின்ன கேள்விதான் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற உறவை ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. இங்கதான் நம்மளோட பழங்கால இந்திய தத்துவமான வேதாந்தம் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, தண்ணியோட தன்மையை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நமக்கும் அந்த கடவுளுக்கும், அதாவது அந்த பரம்பொருளுக்கும் இருக்கிற உறவை சுலபமா புரிஞ்சுக்கலான்னு சொல்லுது. சரி, அப்ப இந்த உருவகத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாமா? முதல்ல இந்த பரந்து விரிஞ்ச அமைதியான ஒரு பெருங்கடலை மனசுல நினைச்சுக்கோங்க. அதுதான் அந்த தெய்வீக சக்தி, அதாவது பரமாத்மா. அப்போ பரமாத்மானா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு மாறவே மாறாத, எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு பெரும் சக்தி. இந்த பெரிய அமைதியான கடல் மாதிரி தான். எல்லாத்துக்கும் ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான். இன்னும் அழகா சொல்லணும்னா, பரமாத்மா ஒரு ஆடாத அசங்காத சமுத்திரம் மாதிரி. பாருங்களேன், இந்த ஒரு வரியே போதும் அதோட அந்த நிரந்தரமான அமைதியான தன்மைய எவ்வளவு அழகா படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நம்ம பூமியில இருக்கிற மொத்த தண்ணியோட அளவு எப்பவுமே ஒண்ணுதானே? மழை பெய்யுது, ஆவி ஆகுது, மறுபடியும் மழையா வருது. ஆனா மொத்த அளவு மாறவே மாறாது. அதே மாதிரிதான் பரமாத்மாவும். அது எத்தனை வடிவங்கள்ல நமக்கு தெரிஞ்சாலும் அதோட முழுமை கொஞ்சம் கூட குறையாது. அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, கடல் தான் அந்த பரம்பொருள்னா, அப்போ நம்ம யாரு? நமக்கும் இந்த உருவகத்துல ஒரு இடம் இருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். நம்மள, அதாவது ஜீவாத்மாவ, அந்த கடல் மேல வர்ற சின்ன சின்ன நீர் குமிழிகள் மாதிரி நினைச்சுக்கோங்க. மாயேன்னு சொல்ற ஒரு பிரிவினை எண்ணம் காத்து மாதிரி அடிச்சு இந்த குமிழிகளை உருவாக்குது. பாக்குறதுக்கு நாம கடல்ல இருந்து தனியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில நாமளும் அதே தண்ணியால உருவானவங்க தான், இல்லையா? இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். ஒரு பக்கம் பரமாத்மாங்கிற பெருங்கடல், அது நிரந்தரமானது, முழுமையானது. இன்னொரு பக்கம் ஜீவாத்மாங்கிற நாம, அதாவது குமிழி. நாம தற்காலிகமானவங்க, அந்த முழுமையோட ஒரு சின்ன தோற்றம். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான கருத்து. சரி, இது வரைக்கும் ஒரு நிலையான விஷயத்த பார்த்தோம். இப்போ இந்த உருவக பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போலாம். வாழ்க்கையோட ஓட்டத்தை பத்தி பேசலாம் வாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு நதி மாதிரி தாங்க. மலையிலிருந்து வேகமா சலசலன்னு சத்தத்தோட தன் பயணத்தை ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், எங்கிருந்து வந்துச்சோ அந்த பெருங்கடலை மறுபடியும் போய் சேரணும். ஆனா எல்லா நதியும் ஒரே மாதிரி போறதில்லையா? சில நதிகள் செம்மண் வழியா போறதால செக்கச் செவ்வேல்னு இருக்கும். இது சுறுசுறுப்பையும் வேகத்தையும் குறிக்கிற ரஜோகுணம். சில நதிகள் கருமண் வழியா போறதால கருப்பா இருக்கும். இது சோம்பலையும் ஒருவித மந்த நிலையையும் குறிக்கிற தமோகுணம். இன்னும் சில நதிகள் சுத்தமான பாதையில போறதால வெள்ள வெளியேர்னு இருக்கும். இது அமைதியையும் நன்மையையும் குறிக்கிற சத்வகுணம். நம்ம பாதைகள் இப்படி வேற வேறமா இருந்தாலும் நம்ம எல்லாரோட பயணமும் ஒண்ணுதான். இப்போ நாம இந்த பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இவ்வளவு தூரம் சத்தம் போட்டு ஓடி வந்த இந்த நதி பயணத்தோட அர்த்தம் என்ன? அதோட முடிவு எங்க இருக்கு? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். மலையில அவ்ளோ வேகமா ஆர்ப்பரிச்சு வந்த நதி மெதுவா சமவெளிக்கு வந்து அமைதியாகி கடைசியா கடலை பார்க்கும்போது அதோட நிலைமை எப்படி இருக்கும்? பதில் இதுதான். சமுத்திரத்துல கலந்து பின்னாடி எந்த சத்தமும் இல்ல. நதி அதோட தனிப்பட்ட ஓட்டத்தை நிறுத்தி கடலோட சமநிலைய அடைஞ்சிருது. அதுதான் பரமசாந்தி, அதாவது முழுமையான அமைதி. இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த கடல் நதிய எந்த ஒரு நிபந்தனையும் போடாம ஏத்துக்குது. அந்த நதி கொண்டு வர்ற அழுக்கு, அதோட தனிப்பட்ட நிறம் எல்லாத்தையும் தனக்குள்ள வாங்கிக்கிட்டு அத மறுபடியும் தன்னோட ஒரு பகுதியா தூய்மையா மாத்திக்குது. அப்போ இந்த முடிவுங்கிறது ஒரு அழிவு கிடையாது, அது ஒரு திரும்புதல். நாம எங்கேருந்து ஒரு துளியா நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோமோ அதே பெருங்கடலுக்குள்ள ரொம்ப பணிவா திரும்பி போய் மறுபடியும் அதோட ஒன்றா கலக்கிறது தான் இந்த வாழ்க்கை பயணத்தோட நோக்கமே. நாம எல்லாருமே ஒரே கடலை நோக்கி போற வெவ்வேறு நதிகள்னு நினைச்சா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பாதையும் நம்ம கூடவே பயணம் பண்ற மத்தவங்களையும் நாம பாக்குற பார்வை மாறுமா இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.